நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக்ஜிங்கிற பேரில் ஒரு அழகான டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit பாப் ப்ரோ அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான சதுர வடிவத்தில் உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கூடிய லான்ச் ஆக போகுது. அதுவும் டிசம்பர் 1 லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதே Amazfit வந்து Amazfit பாப் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அதை தொடர்ந்து ப்ரோவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 31 கிராமில் வந்து வெளியிடுறாங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1.43 OLED டிஸ்பிளே கொண்டதாக இருக்க போது 24x ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க வாய்ஸ் கமாண்டுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த Amazfit பாப் ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ Amazfitோட பாப்போட இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா விலை 3900 ரூபாய் இருந்தது. பட் இந்த Amazfit பாப் ப்ரோ என்ன விலை அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. டிசம்பர் 1 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெட்ஃபோனும் ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸும் சமீபத்தில் லான்ச் ஆகிருக்கு. எல்லாரும் லான்ச் பண்ணுறாங்க, எல்லா கம்பெனிக்காரங்களும் லான்ச் பண்ணுறாங்க, நம்ம ஏன் லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த கார் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கார் கம்பெனி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்னொரு கம்பெனியோட கூட்டு சேர்ந்து இந்த ஒரு ஹெட்ஃபோனையும் ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. நான் வந்து சஸ்பென்ஸ் வைக்கல, உடச்சிடுறேன். லேம்பர்கினியும் மாஸ்டர் டைனமிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட இணைஞ்சி ஒரு ஹெட்ஃபோனும் ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இயர்ஃபோனோட விலை வந்து உங்களுக்கு 31,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் இந்தியாவோட மதிப்புப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து யூகேல, அதாவது யூரோப்பில் வந்து லான்ச் ஆகிருக்கு. பட் இந்த ப்ராடக்ட் விரைவில் இந்தியாவிலே வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம இந்த வீடியோவில் கடந்து போகலாம் அடுத்த நியூஸுக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ZTE அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் ஆயிருக்கு. இது முழுக்க இந்த வாட்ச் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். லைவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் கொடுக்குறாங்க இந்த ZTE வாட்சில். வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1.43 TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21 நாள் பேட்டரி லைஃப் இருக்குது. 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான வசதிகளும் இந்த ZTEல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி உங்களுக்கு 2800 ரூபாய்க்கு வருது. பட் அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த வாட்ச் குளோபலி அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த ZTE வாட்ச் வந்து இந்தியாவிலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 3 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்மின். இவங்க ஸ்மார்ட் வாட்சுக்கு பேர் போனவங்க சொல்லலாம். இந்த பிராண்டில் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ அந்த வழியில் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. கர்மின் 4Runner 745 அப்படிங்கிற மாடலில் இந்தியாவில் ஒரு புத்தம் புதிய ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணிருக்காங்க. 4 கலரில் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 1 வீக் பேட்டரி லைஃப் இருக்குது, பில்டின் GPS கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வசதிகள் இந்த கர்மினோட 4Runner 745 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு நார்மலான பர்சன் வந்து வாங்க முடியாது. 52,990 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டி கொண்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச். வாங்க விருப்பம் உள்ளவங்க எங்கே வாங்கலாம்னா அமேசான், பேடிஎம் மால், டாடா கிளிக், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அப்பப்பா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த கர்மினோட 4Runner 745 விற்பனைக்கு வந்துருச்சு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியாவோட ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து யூரோப்பில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 75 இன்ச்சில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 75 மட்டும் இல்லைங்க, 32 இன்ச்சிலேருந்து 75 இன்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 சைஸில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆரம்ப விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட 32,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 1,23,000 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனைக்கு யூரோப்பில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 4Kயோட UHD, அதுக்கப்புறம் டால்பி விஷன், HDR10. இந்த 3மே மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் இந்த நோக்கியாவோட ஸ்மார்ட் டிவியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு இது யூரோப்பில் மட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த நோக்கியாவோட ஸ்மார்ட் டிவி இந்தியாவுக்கும் வரலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னோ போவா. ஸோ இந்த மொபைலை வெற்றிகரமாக ஃபிலிப்பைனில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது அங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி என்னவாக இருக்கும், 8,800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டெக்னோ கம்பெனி. எப்போன்னா டிசம்பர் 4 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் 2 ஹைலைட்டான விஷயங்கள், MediaTek Helio G80 சிப்செட், அதுக்கப்புறம் 6000 mAh பேட்டரி. வேறு எதுவுமே இப்போதைக்கு அது லீக் அவுட் பண்ணலை. பட் இது 2 கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் 4 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டெக்னோ போவை பற்றி. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit GTS2
இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே பேரில் லாஸ்ட்டாக மினி அப்படிங்கிற பேரில் ஒரு 3 கலரில் லான்ச் பண்ண போகிறாங்க. பிளாக், க்ரீன், எல்லோ அப்படிங்கிற பேரில். வழக்கம் போல் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், அதுக்கு மாதிரி 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த அமேஸ்ஃபிட் GTS2 மினியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 1 லான்ச்சிங் நடக்க போது. இது வந்து இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத லீக் அவுட் பண்ணல. விரைவில் ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வாட்ச் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும், எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புலேருந்து. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெட்மி நோட் 9 சீரீஸில் ஒரு 3 மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னெல்லாம்? ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், ரெட்மி நோட் 9 ப்ரோ, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 9. இப்போ அதை தொடர்ந்து இதே ரெட்மி 9 சீரீஸில் ரெட்மி நோட் 9 சீரீஸில் வந்து 3 மாடலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது எல்லாமே வந்து 2 5Gயும் ஒரு 4Gயும். அதாங்க ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G, ரெட்மி நோட் 9 5G, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 9 4G. 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,200 ரூபாய், அதிகபட்சமாக 20,000 ரூபாய். இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணியிருக்காங்க. அநேகமாக இந்த மாடல் உள்ள மொபைல் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் கன்ஃபார்மாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட ஒரு அட்டகாசமான வாட்சை இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் 1.4 இன்ச்சில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. 35 கிராம் வெயிட் கொண்ட வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 7 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 12 days பேட்டரி லைஃப். இவ்வளோ விஷயங்கள் இந்த ரெட்மி வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி 3,300 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கலரில் இல்லை, 3 வகையான கலரில் வந்து இந்த ரெட்மியோட வாட்சை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கு டிசம்பர் 1 முதல் me.comல பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட ஒரு அழகான புத்தம் புதிய ஸ்மார்ட் வாட்ச். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Fujifilm. இவங்க ஒரு மிரர்லெஸ் கேமரா, இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், 2 விஷயங்களை கொண்ட ஒரு கேமராவை அறிமுகப்படுத்துகிறாங்க. XS10 அப்படிங்கிற மாடலில் அறிமுகப்படுத்தினா 26.1 மெகா பிக்சலில் இந்த கேமரா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 4K வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணலாம், ஃபுல் HD வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் இந்த Fujifilm மிரர்லெஸ் கேமராவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதோட விலை மட்டும், அதோட பாடி மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அடிஷ்னல் இந்த லென்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து 1,25,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு இந்த கேமரா வந்து மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். ஏன்னா நண்பர்கள், இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வழக்கம் போல் அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.